வியூவர்ஸ் வணக்கம். இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டு கிச்சனில் பாரம்பரியமான ஒரு ஸ்வீட் தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாசி பருப்பு, இது வந்து நம்ம நாட்டு பருப்பு. இது இப்போது 2 கப் எடுத்துக்கலாம். ஒன்று வந்து 50 கிராம், ஒரு கப் வந்து 50 கிராம் இருக்குது. ஒரு 100 கிராம் போல் பருப்பு எடுத்துக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு இப்போ இந்த பாசி பருப்பை நம்ம பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம போட்டதுக்கும் இப்போ கலர் கொஞ்சம் மாறி இருக்கு இல்லையா? இன்னொன்று 2 இருக்குது, கொஞ்சம் 2 நிமிஷம் போல் வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாம் ஒரே மாதிரி பொரிஞ்சிருக்கு இல்லையா? அது கலந்துருக்கு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். 2 கப்பு எடுத்தோம் இல்லையா பாசிப்பருப்பு, அதில் 1 கப்பு போல் பச்சரிசி. இது குறைஞ்ச தீயிலேயே சிம்மில் வச்சு மீடியமாக வச்சு நம்ம பொரிக்கணும். இப்போ இதுவும் நல்லா சவுண்டு வரும். பாருங்கள், பச்சரிசி நல்லா பொரிஞ்சிருக்கு. அது தெரியல அப்படின்னா ஒரு அரிசி எடுத்து வாயில் போட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே பொறுன்னு கடிப்படும். அந்த ஸ்டேஜில் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து மாற்றிக்கலாம். இப்போ பொரிஞ்சிச்சு, நம்ம வந்து பாசிப்பருப்போடு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எந்த கப்பில் நம்ம அளந்தோமோ அதே கப்பில் 1/4 கப்பு போட்டுக்கலாம். இது 25 கிராம். இப்போ இது பருப்படட்டும். இப்போ பொட்டுக்கடலை இந்த அளவுக்கு பொரிஞ்சிருச்சு, பிளேட்டில் மாற்றிக்கலாம். அதே மாதிரி 25 கிராம் எள்ளு. நான் வெள்ளை கலர் போடுறேன், நீ கருப்பு கலர் இருந்தாலும் போட்டுக்கலாம். இப்போ இதுவும் பொரியட்டும். பாருங்கள், எள்ளும் பொரிஞ்சிருச்சு, நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம். நான் தேங்காய் எடுத்து சின்னதாக கட் பண்ணி காய வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் அந்த மாதிரி செஞ்சுக்கணும். இப்போ இதே வறுத்துக்கலாம். அதே 25 கிராம் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், தேங்காய் பொன்னிறமாக சிம்லேயே வச்சு தான் வறுக்கணும். பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ இதையும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த வறுத்து போட்டிருக்கோம் இல்லையா, எல்லாம் ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம மற்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம பாவு கச்சத்துக்கு இந்த மொத்த வெல்லம் தான் எடுத்து வச்சுருக்கேன். இது இப்போ நம்ம உடைச்சிட்டு எடுத்துக்கலாம். இப்போ அதெல்லாம் காஞ்சிடுச்சு. அதோடு சேர்த்து 4 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது பாசிப்பயிறு வந்து நாட்டு தான், அது வந்து நம்ம வந்து தோலெல்லாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இது நிறைய சத்து இருக்கனால நான் அப்படியே யூஸ் பண்ணுறேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணிக்கலாம். நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம். பண்ணலாம். பாருங்கள், ரொம்ப நெய்ஸாக இல்லாமல் பாருங்கள், லைட்டாக கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கணும். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றி இப்போ நம்ம பொருள்லாம் வந்து இந்த கப்பால் தான் எடுத்தோம். 2 கப்பு வந்து பாசிப்பருப்பு எடுத்துருக்கோம் இல்லையா, 1 கப்பு வந்து பச்சரிசி எடுத்துருக்கோம். அதனால் 2 கப்பு போல் வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இனிப்பு எனக்கு நார்மலாக போதும். உங்களுக்கு ஜாஸ்தியாக வேணும்னா இதில் இன்னும் 2.5 கப்பு சேர்த்துக்கலாம். மொத்தமாக சேர்த்து 2.5 கப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை பாவு கரைச்சிக்கலாம். இதுலேயே 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். வெல்லம் கரைஞ்சிருச்சு, நம்ம வடிகட்டிக்கலாம். தூசி ஏதாவது இருந்தால் அதை கண்ணை வடிகட்டுறோம். இப்போது வடிகட்டினதை திரும்ப சேர்த்துக்கலாம். இன்னும் கெட்டியமாகணும். நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இப்போ ஓடுது இல்லையா, கெட்டியமாகலை. திரும்பவும் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம வறுத்து வச்சிருந்த எல்லா பொருளையும் இந்த மாவோடையே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இதில் ஒரு பிஞ்சளவு உப்பு சேர்த்துக்கிறோம். இது இனிப்புக்காக மட்டும்தான். இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு பாகு திக்காயிடுச்சு, நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தோம்னா பாருங்கள், பாகு வந்து போடாது, திக்காயிடுச்சு பாருங்கள். நம்ம எடுத்தோம்னா கையில் வந்துடும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம்.
இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம ஊற்றிக்கலாம். ஒரே தான் ஊற்றி நம்ம கிண்டோம்னா நம்மளால் பிடிக்க முடியாது, சுடும். கை நமக்கு சூடாக தான் பிடிக்கணும். அந்த கை பொறுக்கிற அளவுக்கு இது பண்ணிக்கோங்க. கை சுட்டுச்சுன்னா நமக்கு கொப்பளம் ஆகிடும். சூடாக தான் இருக்குது, இருந்தாலும் கையில் ஒட்டிச்சுன்னா நமக்கு தான் பிடிச்சிட்டு வந்துடும். இந்த அளவுக்கு இப்படி பிடிச்சிக்கோங்க. கொஞ்சம் லூஸாக இருக்குது, நம்ம கொஞ்சம் நேரம் ஆனோன்னா டைட் ஆகிடும். இப்போ நம்ம இதை உருட்டின மாவை தனியாக மாவு வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வச்சுருங்க. பெருசாக நம்ம கைக்கு தேவையான அளவுக்கு ஊற்றிங்க. சின்னதாக எரியிருச்சுன்னா ஒன்று நல்லா இப்படி அழுத்தி பிடிச்சிருங்க. இப்போ நம்ம கெட்டி உருண்டை எல்லாம் செஞ்சாச்சு. நம்ம ஆதி காலத்துலேருந்து பரம்பரையாக இதுதான் செய்வது. 1 மாதம் ஆனாலும் வீணாக போகாது. இந்த மெத்தடில் நான் சொன்ன மாதிரியே செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அனைவரும் பகிர்ந்துக்கோங்க. பெல் பட்டன் நமக்கு அடுத்த வரைக்கும் மாதிரி கேட்குறேன். ரொம்ப நன்றி. இப்போயே பாருங்கள், நல்லா கெட்டி ஆயிடுச்சு. அடித்தா கூட உடையாது. 1 மாதம் வரைக்குமே தாங்கும். குட்டியாக லாஸ்ட்டாக போட்டோம் பாருங்க, உடைய கூட மாட்டேங்குது பார்த்தீங்களா, அவ்வளோ டைட் ஆகிடும். அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சும்மா உட்காந்துக்கும் போது எடுத்து சாப்பிட்டு கண்டிகிட்டே இருந்தோம்னா சின்ன பிள்ளைங்களுக்கு பொழுதுபோக்காகவும் இருக்கும். லீவு நாளில் டைம் பாஸ் ஆகும். உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியானது.